Hi friends, welcome to Kavi Stitching. Today day 17, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இது பியூர் காட்டன் saree. நீங்கள் ஒரு தடவை துவைச்சிங்க அப்படின்னாக்கா அயன் பண்ணாமல் வைக்க முடியாது. அது மாதிரியான பியூர் காட்டன் saree. ப்ளஸ் இது வந்து பார்டர்லெஸ் saree. இந்த சாரியுமே நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னா சேலம் இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸில் தான் எடுத்தேன். இந்த saree எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஷ் கலர் saree வித் இதனுடைய saree ஃபுல்லாகவுமே ஆஷ் கலர் தான். இதில் வந்து புட்டாஸ் போட்டிருக்கோம். ஃபுல் saree ஃபுல்லாகவுமே இந்த ஜரி புட்டாஸ் வந்திருக்கும். ப்ளஸ் பல்லு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப என்ரிச்சான பல்லு, நல்ல ஒர்க்கோடு இருக்கும். இந்த பல்லு இருக்கும். இது பியூர் காட்டன் saree. ரொம்ப ஆசாசியாக தான் எடுத்தேன். பட் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. இது திரும்ப வந்து ட்ரை வாஷ் கொடுத்து தான் நான் அதை பண்ணணும், அதை அயன் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்படி இருந்தாலுமே நான் சாரீஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணுவேன். அதில் இந்த சாரியுமே ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீங்கள இதுவுமே ஒன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா செக்குடு வித் ஹார்ட் டிசைன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது டிசைன் தெரியுதா? இதுவுமே கட் ஒர்க் மாடல் தான். இந்த பார்ட் தனியாக கட் பண்ணணும், இந்த பார்ட் தனியாக கட் பண்ணிடணும், இந்த பார்ட் தனியாக கட் பண்ணணும். 3 பார்ட்டுமே நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு எல்லா பார்ட்டுமே ஜாயின் பண்ணணும். அது மாதிரியான கட் ஒர்க் இது. ஆஃப் நெக்கில் வந்து செக்குடு கொடுத்து அந்த செக்குடுக்கு நடுவில் வந்து ஹார்ட் கொடுத்துருக்குறேன், ஹார்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் கைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா கைக்கு கொஞ்சம் தனியாக பண்ணேன். என்ன அப்படின்னாக்கா இதில் பார்டர் கிடையாது. அதனால் நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து கிளாத்தை அடியில் கொடுத்துட்டு மேலே இருக்குது நெட் கிளாத் தெரியுதுங்களா? இந்த சாரீக்கு மேட்சாக அந்த நெட் கிளாத் என்கிட்ட இருந்துச்சு, அதை மேலே கொடுத்தேன். அதுக்கு மேலே ஒரு ஆஷ் கலரில் கோல்டன் பேட்ச் ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம சாரிலே வந்த பார்டர் மாதிரியே தெரியும். பட் ஆனால் அது சாரியில் வந்தது கிடையாது, நான் க்ரியேட் பண்ணது தான். ப்ளஸ் இந்த மேல் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா டோரி லூப் கொடுத்து 5 mm பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுவும் அதே தான் பாருங்கள். கைக்கு கீழே வந்து எப்பயுமே நம்ம நார்மலாக அடிக்கிற லேஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதுவுமே ஆஷ் கலர் லேஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். தெரியுதா எப்படி இருக்குது? இது கிராண்ட் லுக்கில் இருக்குல்ல? அதே மாதிரி அந்த அளவுக்கு வேலையுமே இதில் இருக்குது. இதில் வந்து வழக்கம் போல் ட்ரையாங்கிள் நட் கொடுத்துருக்கேன். பட் டபுள் கலரில் லேசஸ், டிஃப்ரெண்ட் லேசஸ் கொடுத்து ட்ரையாங்கிள் நட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கான பேண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த 2 கலர்லேயுமே பேண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? மேலும் இது போல் டிசைன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கவி ஸ்டிச்சிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.